بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக ஜமாத் தொழுகை இருக்குது. அது இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய அடையாளமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகவும் இருக்கிறது. தகுந்த காரணமின்றி ஜமாத் தொழுகையை விடக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்பது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். அந்த ஜமாத் தொழுகையினுடைய சட்டங்களையும் அது தொடர்பான செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 9 நிபந்தனைகளை ஷரியத் விதிக்கிறது. அந்த 9 நிபந்தனைகளில் ஒன்று இல்லாட்டியும் பின்னால் தொழக்கூடியவர்களுடைய தொழுகை கூடாமல் போயிடும். இமாமுடைய தொழுகைக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த 9 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதைத்தான் இந்த காணொளியின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 9 விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழுகைகளை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது நீயத். இதை குறித்து கடந்த காணொளியில் நாம் பார்த்துட்டோம். இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுடைய தொழுகை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அவர் தக்பீர் கட்டும்போது இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்று அவர் கண்டிப்பாக நியத் வைக்கணும். அப்படி நியத் வைக்கலைன்னா கூடாது. ரெண்டாவது விஷயம், இமாமை ஃபாலோ பண்ணி தொழக்கூடியவர் தொழுகையில் நிற்கும் பொழுது இமாமை விட முந்தி நிற்கக்கூடாது. இமாமை விட முந்தி நின்னார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை கூடாது. அதாவது இமாமுடைய குதிங்காலை விட மாமூமுடைய குதிங்கால் பின்னால் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தொழுகை கூடும். கவனிக்க வேண்டியது காலினுடைய பின்பகுதி. சாதாரணமாக நம்ம சஃபில் நிற்கும்போது கூட காலினுடைய பின்பகுதி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சஃபில் நிற்கும் பொழுது காலினுடைய பின்பகுதி சரியாக இருந்தால் போதும். அப்போ இமாமை விட அவரை பின்பற்றி தொழக்கூடியவருடைய கால் முன்னாடி போயிடக்கூடாது. அந்த மாமூமுடைய காலுடைய விரல்கள் முன்னாடி போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேருக்கு கால் சின்னதாக இருக்கும். இமாமுடைய கால் சின்னதாகவும் பின்னால் தொழக்கூடியவருடைய கால் பெருசாகவும் இருந்து அந்த மாமூமுடைய கால் விரல்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அங்கே கவனிக்க வேண்டிய செய்தி காலினுடைய பின்னால் பகுதி தான். இந்த பிரச்சனைலாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மாமூமுக்கு தொலை வைக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு இமாமா நின்று தொலை வைக்கும் பொழுது அவர் இமாமுக்கு வலது புறத்தில் அவரை ஒட்டி நிற்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்படி நிற்கும் பொழுது கொஞ்சம் இமாமை விட கொஞ்சம் பின்னால் தள்ளி நிற்கணும். அந்த நேரத்தில் மாமூமுடைய கால் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். மூணாவது விஷயம், இமாமுடைய தொழுகையை காட்டிலும் மாமூமுடைய அந்த தொழுகையின் தன்மை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நஃபில் தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் ஒருத்தர் ஃபர்லு தொழ முடியாது. சுன்னத்தான தொழுகை தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாமுக்கு பின்னால் ஒரு வாஜிபான தொழுகையையோ அல்லது ஃபரலான தொழுகையையோ ஒருத்தர் பின்னால் நின்று தொழ முடியாது. அப்படி தொழுதா பின்னால் தொழக்கூடியவருடைய தொழுகை கூடாதுன்னு சொல்லி இமாம்கள் சொல்கிறாங்க. இந்த கருத்தில் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும் வேறுபடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இமாம் சுன்னத்தே தொழுதாலும் நஃபிலே தொழுதாலும் அவருக்கு பின்னால் நின்று ஒருத்தர் ஃபர்லு தொழ முடியும், அவருடைய தொழுகை கூடுன்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், இமாமுடைய தொழுகையும் மாமூமுடைய தொழுகையும் ஒரே தொழுகையாக இருக்கணும். இமாம் லுகர் தொழுதார் அப்படின்னு சொன்னால் மாமூமும் லுகர் தான் தொழ முடியும். இமாம் லுகர் தொழ வைக்கும் பொழுது பின்னால் ஒருத்தர் அசர் தொழ முடியாது. அல்லது இமாம் அதாவா ஒரு தொழுகையை தொலை வச்சுட்டு இருக்கும் பொழுது கல்லாவான ஒரு தொழுகையை பின்னால் நின்று ஒருத்தர் அவரை ஃபாலோ பண்ணி தொழ முடியாது என்று இமாம்கள் கூறுவார்கள். இதிலும் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேறுபடுகிறார்கள். ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் எந்த தொழுகையை வேண்டுமானாலும் இமாமுக்கு பின்னால் நின்று நாம் தொழ முடியும். இமாம் லுகர் தொழுகிறாரு, பின்னால் நிற்கக்கூடியவர் அசர் தொழுவதாக நியத்து வச்சு அவரை ஃபாலோ பண்ணி தொழ முடியும். இமாம் அசர் தொழ வைக்கிறாரு, அன்னைக்கு கல்லாவான ஃபஜ்ர் தொழுகையை அவருக்கு பின்னால் தக்பீர் கட்டி அந்த நியத்தில் ஒருத்தர் தொழ முடியும். ஷாஃபி மதுஹபில் இதுக்கு அனுமதி உண்டு, மற்ற மதுஹபுகளில் இதுக்கு அனுமதி இல்லை. அஞ்சாவது விஷயம், இமாமுக்கும் அவரை ஃபாலோ பண்ணி தொழக்கூடியவங்களுக்கு மத்தியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. அந்த இமாமை பின்பற்றுவதை தடுக்கக்கூடிய எந்த இடையூறுகளும் அங்கே இருக்கக்கூடாது. நான் சொல்லி கொண்டு வருகிற இந்த 9 விஷயங்களுமே விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காணொளிகளில் இதில் இருக்கக்கூடிய பிரிவு சட்டங்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இமாமை பின்பற்றுவதற்கு தேவையான அந்த 9 ஷரத்துகளை மட்டும் நாம் பார்த்துட்டு வரோம். அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை கூடணும் அப்படின்னு சொன்னால்
அவருக்கும் இமாமுக்கும் மத்தியில் எந்த ஒரு தடுப்பும் இருக்கக்கூடாது. 6வது நிபந்தனை, இமாமும் பின்னால் தொழக்கூடியவரும் ஒரே இடத்துல நின்று தொழுகணும். இமாம் ஒரு இடத்துலையும் மாமும் வேறொரு இடத்துலையும் அல்லது வேறொரு பகுதியிலும் நின்று தொழுதார்னா அந்த தொழுகக்கூடாது. பக்கத்து தெருவில் தொழுகை நடக்குது, அங்கே இமாம் தொழ வைக்கிறது நமக்கு சரியாக கேட்குது, கரெக்டாக கேட்குது. அவர் ருக்குவுக்கு போகிறாரா சஜிதாவுக்கு போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் நாம் இங்கிருந்து அவரை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவர் நின்று தொழக்கூடிய இடம் வேறு, நாம் நின்று தொழக்கூடிய இடம் வேறு. ஜமாத்தா தொழுகும் பொழுது இமாமும் பின்னால் தொழக்கூடியவரும் ஒரே இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது முக்கிய நிபந்தனையாக இருக்குது. 7வது நிபந்தனை, இமாமுக்கும் பின்னால் தொழக்கூடியவருக்கும் மத்தியில் பெண்களுடைய சஃப்பு வந்துடக்கூடாது. பெண்களுடைய சஃப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். அதனால தான் ஷரியத் தெளிவாக சொல்லுது, பெண்களும் அந்த இமாமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க கடைசியில் தான் நிற்கணும், முன்னாடி நிற்கக்கூடாது, நடுவுலையும் நிற்கக்கூடாது. குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெண்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுகிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்குள்ள இமாம்களுடைய ஆய்வாக இருக்குது. அதை முதல்ல நாம் விளங்கிக்கணும். ஆனால் ஷரியத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இமாமுக்கும் மாமுவுக்கும் மத்தியில் ஒரு பெண்களுடைய சஃபு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பின்னால் தொழக்கூடியவருடைய தொழுகக்கூடாது. 8வது நிபந்தனை, இமாமுடைய தொழுகையின் நிலைப்பாடுகள் பின்னால் நிற்கக்கூடியவருக்கு தெரியணும். அவர் கிராத் ஓதுறாரா, நிற்கிறாரா, ருக்கூல இருக்கிறாரா, சஜிதாவுக்கு போயிருக்கிறாரா, அத்தஹியாத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது பின்னால் நின்று தொழக்கூடியவருக்கு தெரியணும். அவருக்கு சுத்தமாக தெரியலை அல்லது இமாமுடைய செயல்பாடுகளில் இவருக்கு குழப்பம் ஏற்படுது, அவர் ருக்கூல் நிற்கிறாரா அல்லது சஜிதாவில் நிற்கிறாரா அப்படிங்கிறது இவருக்கு தெளிவாகவே தெரியலை அப்படின்னு சொன்னால் இவருடைய தொழுகை கூடாது. 9வது நிபந்தனை, பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை கூடணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இமாமுடைய தொழுகை சரியாக இருக்கும். இமாமுடைய தொழுகை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகை கூடாது. இந்த 9 நிபந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. ஜமாத்தா தொழக்கூடியவர்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் இந்த 9 விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விரிவான செய்திகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகைகளை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சிறந்த பகரத்தை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.